நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவை சரவணம்பட்டி அருகே உள்ள மகாநகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி உறவினர் நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் சென்றவர் தற்போது வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 26 சவரன் நகைகள் மற்றும் 2,60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். குமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்ந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் இருந்தும் கடத்தலை தடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். இந்நிலையில் கருங்கல் பகுதியை அடுத்த பாலூரில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த மினி டெம்போவை பறக்கும் படையினர் நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை தொடர்ந்து சென்று மடக்கி பிடித்த அதிகாரிகள் அந்த வண்டியை சோதனையிட்டனர். அதில் 3 டன் அளவுக்கு ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தை பின்தொடர்ந்து மறித்ததும் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதனிடையே வாகனத்தையும் அரிசியும் பறிமுதல் செய்து காப்புக்காடு உணவு பாதுகாப்பு குடோனில் ஒப்படைத்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 35 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நாமக்கல்லில் இருந்து துறையூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருந்த ஷேர் ஆட்டோவும் கோசவம்பட்டி மேம்பாலம் அருகே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். ஒரு குழந்தை உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே திருமண கோஷ்டி சென்ற கர்நாடகா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கர்நாடகா மாநிலம் கேஆர்புரத்தைச் சேர்ந்த 65 பேர் 2 பேருந்துகளில் நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தனர். இதில் ஒரு பேருந்தில் 40 பேரும் மற்றொரு பேருந்தில் 25 பேரும் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகை அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த 120 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் விரைந்து சென்று படுகாயமடைந்த பயணிகளை மீட்டனர். இதில் 40 பயணிகளில் 25 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கு சார். வண்டி கல்யாணத்துக்காக வந்துட்டு இருக்கு சார். ராமந்தோட்டி கிட்டே வந்து பழத்தில் கீழே வந்து பாரு சார் வண்டி. பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்க வண்டி கல்யாணிக்கு திம்ராயப் சாமி கோயில் இருக்குது அந்த பக்கம் வந்துட்டு 120 அடி இந்த கீழே வந்துட்டு 30 பேருக்கு அடிபட்டு அவருக்கு ஒசூர் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் தருமபுரிப்பட்டி அருகே 2 வேன்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 5க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையான மின்சார ரயில் சேவை வரும் செப்டம்பர் மாதம் துவங்க உள்ளதாக மதுரை கோட்ட மேலாளர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மேலூர் ரயில் நிலையத்தில் தரைத்தளம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மதுரை கோட்ட மேலாளர் ரஸ்டோக்கி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி மேலூர் தொடர்வண்டி நிலையத்தில் பயணிகள் தரைத்தளம் குறைவான தூரத்தில் இருப்பதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு தற்போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலயம் தற்போது தரைத்தளம் அமைக்கும் பணியை துவங்கி உள்ளதாக தெரிவித்தார். Electrical of Tirunelveli may be ready by September. Tuticorin we also try to bring to that September or October. The new line in Madurai that will take time. தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே வரும் செப்டம்பரில் மின்சார ரயில் சேவை வரும் செப்டம்பர் மாதம் துவங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது ரயில்வே துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தில் இருந்து விமானங்கள் புறப்பட தாமதம் ஏற்பட்டதால் விமான பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள்.
சென்னை விமான நிலையத்தின் சர்வதேச முனையத்தில் குறைந்த மின்னழுத்தம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சில நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பின்னர் சீரானது. இந்நிலையில் சர்வதேச முனையத்தின் ஒரு பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து விமானத்திற்கு அனுப்ப முடியாமல் போனது. இதனால் பயணிகளை விமானத்திற்குள் அனுமதிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பயணிகள் பயன்படுத்துவதற்கான லிப்ட் வசதிகளும் செயல்படாததால் பயணிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து சேர்ந்தார்களா என்று சரிபார்க்கவும் முடியாமல் போனது. இதனால் லண்டன், சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட சர்வதேச விமானங்கள் 3 மணி நேரத்திற்கும் மேல் தாமதமானது. மின்சாரம் சீரான பின்னர்தான் பயணிகளை விமானத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதனால் உரிய நேரத்திற்கு சென்றடைய முடியாமல் பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் பச்சைக்கோட்டை பகுதியில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படாத காரணத்தால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் அடுத்துள்ள சாலியமங்கலம் பச்சைக்கோட்டை பகுதியில் மின் மாற்றியில் ஏற்பட்டுள்ள பழுது சரி செய்யாத காரணத்தால் அப்பகுதியில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தண்ணீர் பாய்ச்சாமல் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு உள்ளதால் அங்குள்ள கால்வாயில் தேங்கியுள்ள தண்ணீரை எடுத்து பயிருக்கு ஊற்றி வருகின்றனர். மின் தட்டுப்பாடு காரணமாக குறுவை சாகுபடி பாதிக்கும் சூழ்நிலை நிலவுவதாகவும் உடனடியாக மும்முனை மின்சாரம் வழங்கி குறுவை சாகுபடியை காப்பாற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோட்டரை நம்பி கரண்ட் ரெகுலரா வருங்கிறத நம்பி கொஞ்சம் பயிர் நட்டுருந்தோம். அது வதங்கி போச்சு. டிரான்ஸ்ஃபார்மரும் அடிக்கடி கோளாறு ஆயிடுது. கரண்ட் முறையான சப்ளை இல்லாமல் இருக்கிறதுனால அதை நம்பி ஜூன் 12 தண்ணி திறந்து விடுவாங்கன்ட்டு எதிர்பார்த்து விதை விட்டுருந்தோம். அந்த விதையெல்லாம் வந்து சுத்தமாக சுக்குநூறாக வெடித்து காஞ்சி போய் வதங்கி போகிற கண்டிஷனில் இருக்குது. நடவு நட்ட பயிரும் வந்து தண்ணி இல்லாதனால ரெகுலராக கரண்ட்டு முறையாக வராததுனால இது மாதிரி ரொம்பவும் சேதமாகி பதறாகி போயிட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு கரண்ட் ரெகுலராக வந்தால் இந்த பயிரை வந்து கவர்ந்து பண்ணலாம். அது அரசு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் விவசாயிகள் அனைவருக்கும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக 12 மணி நேரத்திற்கும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தும் மாவட்டத்தின் பல இடங்களில் மும்முனை மின்சாரம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பல இடங்களில் மின்மாற்றியில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாகவும் மின்சாரம் தடைபடுவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்காத பட்சத்தில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.